ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியாஸ் டெஸ்க். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் போர்ட் சீரீஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு HCF and LCM இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அப்புறம் LCM அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். இன்னொன்று இருக்குது GCD, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். நம்மளுக்கு HCF அல்லது GCD இது ரெண்டு இதில் எது கேட்டாலும் நம்ம HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சேம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம LCM பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த LCM ஆஃப் 32 and 64. ஸோ இங்கே நம்மளுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது 36 and 64. இப்போ நம்ம நார்மலாக எப்படி LCM கண்டுபிடிப்போம்னா, ஸோ 32, 64 இது ரெண்டுத்துலேயும் எனக்கு 8 காமனாக இருக்குது. ஸோ 8ஆல் நான் டிவைட் பண்ணுறப்போ 4 டைம்ஸ் எனக்கு 32 வரும், 8 டைம்ஸ் எனக்கு 64 கிடைக்குது. அகெயின் 4, 8 ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது எனக்கு 4. ஸோ நான் 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ 1 டைம்ஸ் 4 and 2 டைம்ஸ் 8 வருது. அகெயின் 2ஆல் பண்ணுறப்போ எனக்கு 1, 1 வருது. ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 8 × 4 × 2 = 64. ஸோ இங்கே என்னோட ஆன்சர் 64. ஸோ 64 is the LCM of this particular sum. ஸோ இதை இப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஷார்ட் ஆன சில சம்ஸ்க்கு வந்து நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து 32, 64 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. ஸோ இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் மீதி இருக்கிற லோவஸ்ட் நம்பரில் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த ஹையஸ்ட் நம்பர் தான் LCM. இங்கே 32, 64 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. ஸோ 64 இஸ் த LCM. அப்படி இல்லைன்னா அந்த ஹையஸ்ட் நம்பரோட மல்டிபிள்ஸ் வந்து எல்லாத்துலேயும் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், பவர்ஸில் கொடுத்துருக்காங்க சம்மை. ஸோ இந்த சம்க்கு நம்ம எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு பவர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் LCMனா நம்மளுக்கு ஹையஸ்ட் பவர் மல்டிபிள் ஆஃப் ஹையஸ்ட் பவர்ஸ், ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு LCM. இங்கே ஆப்ஷன்ஸும் பவர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணலை. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து 2ல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எனக்கு 5 தான். ஸோ 2 பவர் 5. ஸோ அந்த 2 பவர் 5 நான் ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் 3ல் எதுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 பவர் 4 இருக்குது. ஸோ 3 பவர் 4 எழுதிக்குவோம். அதுக்கடுத்து 5 பவர் 3. அகெயின் 7ல் பார்க்குறப்போ நம்மளுக்கு 7 ஸ்கொயர்டு இருக்குது. அப்புறம் 11ல் வந்து 11 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இப்போ நம்ம HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே த HCF ஆஃப் 3556 and 3444 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லாங் டிவிஷன் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து வெளியவும் லார்ஜஸ்ட் நம்பரை வந்து உள்ளவும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ 3444 எத்தனை டைம்ஸ் வந்து எனக்கு 3556 இருக்குது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ எனக்கு 3444 1 டைம் வந்து எனக்கு 3556 இருக்குது. ஸோ இப்போ நான் 3444 சப்ராக்ட் பண்ணுறப்போ எனக்கு 211. ஸோ 112 தான் என்னோட ஆன்சர். அகெயின் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 112 எனக்கு 3444 எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இங்கே நான் ஹோலாக 100ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு 3000ல் 30 டைம்ஸ் எனக்கு 112 இருக்கும். ஸோ 30 × 112 3360 எனக்கு வருது. ஸோ இப்போ நான் 3360வை 3444லேருந்து மைனஸ் பண்ணுறப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 84 தான் என்னோட ஆன்சர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் 84 வந்து 112ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ 84 112ல்
ஆப்வியஸாக 1 டைம் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 112லேருந்து நம்ம வந்து 84 வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ எனக்கு 28 வந்து கிடைக்குது. அகெயின் 28 84ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரிமைண்டர் 0 வந்ததுனால நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே HCF வந்து 28. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். இதில் வந்து ஃபுல்லாகவே ஹோல் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதலான்னா, ஃபஸ்ட்டு 4 வந்து நான் இங்கே 2 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். 27 3 கியூப், 3125 5 பவர் 4 அப்படின்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் உள்ளதையும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 8 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா, இப்போ நம்ம வந்து 2 பவர் 3 அதாவது 2 கியூப் அப்படின்னு எழுதலாம். 9 வந்து 3 பவர் 2ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 25 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அகெயின் 7 வந்து நம்ம 7னே வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போது 16 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பவர் 4ன்னு எழுதலாமா? 2 பவர் 4 வந்து 16. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 81. ஸோ 3 பவர் 4 அதாவது 9 ஸ்கொயர்டை வந்து நான் வந்து 3 பவர் 4ன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்ட்டு 5 இன்ட்டு 11 இன்ட்டு 7 ஸ்கொயர், 7 7s 49. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதியாச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு HCF எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு LCMல வந்து ஹையஸ்ட் பவர்ஸ்னு சொன்னோம். அதே மாதிரி இதில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் லோவஸ்ட் பவர் ஆஃப் காமன் டிவைசஸ். ஸோ காமனாக இருக்கிற நம்பர்ஸோட லோவஸ்ட் பவர்ஸோட மல்டிபிள்ஸ் தான் நம்மளுக்கு வந்து HCF. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு காமனாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த நம்பர்ஸில் 2 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது, அப்புறம் 5 வந்து காமனாக இருக்குது. ஸோ 2 பவர் 2 வந்து எனக்கு இதில் இருக்கிறதுலே லோவஸ்ட் பவர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 3ல் 3 ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு 5ல் 5 தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பவர். நெக்ஸ்ட் அவ்வளோதான். பிகாஸ் இது 3 தான் வந்து நம்மளுக்கு இங்கே காமனாக இருக்கிறதுனால நம்ம 7ஐயும் 11ஐயும் ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2 ஸ்கொயர் எனக்கு 4, 3 ஸ்கொயர் 9, 5 அப்படியே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு 180 வந்து ஆன்சர் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.